பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronatile. MCR Pure Cotton Club, formals and casual shirts. Summer holidays vandachu, நம்ம GT Holidays vandachu. South India's #1 travel brand. எல்லாரும் அதை தான் சொல்றாங்க திரும்ப விஜய் வந்து பெருசா வந்து ஜெயிச்சிருவாரு, அவர் முதலமைச்சர் ஆயிருவாரு. நேத்து வந்தவெல்லாம் முதலமைச்சர் ஆகணும்னு கனவு காண்றான்னு சொல்றீங்க. ஒரு ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல யாராலையும் முடியாதுங்க. அவர் என்ன சொல்றாரு, நான் பூத் லெவல் கமிட்டிஸ் எல்லாம் போட்டுட்டோம், நாங்க எல்லா இடத்துலயும் எங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு, பெரிய அளவுல ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னு. ஒண்ணுமே வேண்டாம். இந்த பொதுக்குழு நடந்தப்போ அவரோட மேடையில் இருந்த ஆட்கள்ல யாருக்காவது பொலிட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு சொல்லுங்க. ஒரே ஒரு தொகுதியில் ஒரு தேர்தலில் பெரிய அளவில் வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு ஒரு பொலிட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஆள் அங்கே யாராவது இருந்தாங்களா? ஒரு ஆக்டராக இருக்கிறதுனால, ஒரு பீக்கில் இருக்கிறதுனால மட்டும் உடனடியாக கட்சியை தொடங்கி அடுத்த ஒரு 2 வருஷத்துலையோ இல்லை 3 வருஷத்துலையோ முதலமைச்சரெல்லாம் ஆயிர முடியாது. ஆன்டி இன்கம்பன்சி இல்லைன்னுலாம் நான் சொல்லலை, எல்லாமே இருக்குது. ஆனால் அதை எதிர்க்கிறதுக்கான இடத்துல இருக்க வேண்டியவர் விஜய் கிடையாதுன்னு நான் சொல்கிறேன். அவருக்கு அவ்வளவு பலம் இல்லைன்னு நான் சொல்கிறேன். திமுக மீதான எதிர்ப்பு, அப்போ அந்த வாக்குகள் எங்கே போகும்? ஓட்டர் சர்வே வந்து ரொம்ப ஏசியம் தான். வரும்போது அதாவது 10 ஆண்டு காலம் அதிமுக ஆட்சி முடிஞ்சு திமுக ஆட்சிக்கு வரும்போது என்னென்ன எதிர்பார்ப்புகள் எல்லாம் இருந்ததோ அந்த எல்லா எதிர்பார்ப்புகளையும் இந்த அரசாங்கம் பூர்த்தி செய்யவில்லை அப்படின்னு நிறைய இடங்கள்ல மக்களுக்கு பெரிய அளவுல மன வருத்தம் இருக்கு. நாங்க அதிமுகவும் விஜய் அவர்களும் சேர்ந்தா டிஎம்கே வீழ்த்த முடியும், அந்த கணக்குகள்லாம் போச்சு அப்படின்றாங்க. தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி அமைக்க முடியும், சாதகமாக இருக்கும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நினைக்கிறார். அது அந்த ஆப்ஷனை இன்னும் அவர் ஓப்பனா தான் வச்சிருக்காரு, அதை இன்னும் க்ளோஸ் பண்ணல. இப்போ ஏடிஎம்கேவோட ஸ்ட்ரென்த் என்னவா இருக்குப்பா? இப்போ இருக்க நிலைமையில இன்னைக்கு எலெக்ஷன் நடந்தது, இதே மாதிரியான சூழல்ல தேர்தல் நடந்தது அப்படின்னா அதிமுகவுக்கு அந்த மேற்கு மாவட்டங்கள்ல 30 சட்டமன்ற தொகுதிகளில் கூட அவர்களால் வெற்றி பெற முடியாது. அதிமுகவும் பாஜகவும் கூட்டணியில இருந்து இந்த தேர்தலை எதிர்கொண்டு அது இன்னும் பின்னடைவுதானே உண்டாக்கும். பாஜகவினுடைய இந்த மாநில தலைவர் மாற்றப்படுவாங்களா? அதுல எந்த மாதிரி அமைச்சர்? பிஜேபி வந்து அண்ணாமலையை ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க பெரிய அளவில் அவங்க லூஸ் பண்ணுறாங்கன்னு தான் நான் சொல்கிறேன். கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம். நான் சரவண ராம்குமார். இன்னைக்கு நம்மோட மூத்த ஊடகவியலாளர் லக்ஷ்மி சுப்பிரமணியன் இருக்காங்க. அவங்க கிட்ட நிறைய விஷயங்களை பேசலாம். வணக்கம். வணக்கம் மேடம். இன்னைக்கு இந்த ஓட்டர் சர்வே பற்றி நிறைய டாக் அப்படி இருக்குன்னு நம்ம பார்க்குறோம். குறிப்பாக இந்த சர்வேல ஒவ்வொரு அந்த ரேஷியோ அப்படின்றது சொல்கிறாங்க. இப்போது மு க ஸ்டாலின் அவர்களுக்கு இவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்றது, விஜய் அவர்களுக்கு அப்படின்னு எல்லாமே போர்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. அதை வச்சு நிறைய பேசுகிறாங்க அப்படின்னு. முதல்ல இந்த சர்வே எப்படி பார்க்குறீங்க? வழக்கமாக ஓட்டர் சர்வே வந்து கொஞ்சம் கிரெடிபிளான சர்வேயாக தான் பார்க்கப்படும். இது வந்து இப்போ இல்லை, ரொம்ப லாஸ்ட் ஒரு டிகேடாகவே அப்படி தான் ஒரு நம்பிக்கை இருந்துகிட்ருக்கு. ஆனால் இந்த இவ்வளோ சீக்கிரமாக இன்னும் எலெக்ஷனுக்கு வந்து 1 வருஷம் இருக்குது. அப்போ இப்போவே வந்து ஒரு சர்வே நடத்துகிறாங்க அப்படின்னா இது வந்து அந்த ஒரு மனநிலையை, மக்கள் மத்தியில் ஒரு மனநிலையை இது வந்து உருவாக்குறதுக்கான ஒரு வேலையவும் இது மாதிரியான கருத்து கணிப்புகள் செய்யும். இதில் வந்து ஸ்டாலின் அவர்களுக்கு தான் முதலிடம், 2வது விஜய் அவர்களுக்கு, அதுக்கு அடுத்தது அண்ணாமலை, எடப்பாடி பழனிசாமி, இப்படி வந்து எல்லா நபர்களுடைய பெயர்களையும் குறிப்பிட்டிருக்காங்க. இப்போது வந்து தமிழ்நாடு எலெக்ஷன் வந்து இது ரொம்ப குரூஷியலான ஒரு எலெக்ஷனாக இருக்கும். ஏன்னா ஏடிஎம்கேக்கு இந்த தேர்தலில் வந்து அவர்களுக்கு மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் அதிமுகவை எடப்பாடி பழனிசாமி அவர்களால் காப்பாற்ற முடியும். ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் அவர் திமுகவினுடைய தலைமை பொறுப்புக்கு வந்த பிறகு இதுவரைக்கும் ஒரு முறை கூட தோல்வி இல்லை, எந்த தேர்தல்லையுமே தோல்வி இல்லை. அப்படின்ற போது இந்த தேர்தல் தோல்வி அப்படின்னா இதுக்கு அடுத்தது வந்து டிஎம்கேவோட ஃப்யூச்சர் என்ன? ஏன்னா அவருக்கு பிறகு திமுக யார்கிட்ட, இல்லை வந்து திமுகவினுடைய எதிர்கட்சி வரிசையில் இருக்கும்போது திமுக எப்படி இருக்கும் ஸ்டாலின் தலைமையில் அப்படின்றது. ஏன்னா ஏற்கனவே அது நம்ம பார்த்துருக்கோம். இருந்தாலுமே அது இனி டிஎம்கேவோட ஃப்யூச்சரையும் டிஸ்கஸ் பண்ணுற ஒரு சூழலுக்கு கொண்டு போய் விட்டுரும். விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவருக்கு வந்து இது வந்து ஃபர்ஸ்ட் எலெக்ஷன். ஸோ அவருக்கு வந்து அவரை ப்ரூவ் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்தில் அவர் இருக்கிறார். எல்லாரையும் விட ரொம்ப முக்கியமானது பிஜேபிக்கு. ஏன்னா பிஜேபி வந்து இது வரைக்கும் நம்ம எல்லாரும் என்ன சொல்லிட்டு இருந்தோம், தமிழ்நாட்டில் வந்து ஆன்டி பிஜேபி சென்டிமெண்ட் அதிகமாக இருக்குது, தமிழ்நாட்டில் பிஜேபி வந்து கால் ஊன்றவே முடியாது அப்படின்னு. ஆனால் அதையெல்லாம் தாண்டி பாரதிய ஜனதா கட்சி கடந்த 2021 தேர்தலையும் சரி, 2024 தேர்தலையும் சரி, அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் வந்து சொல்லிக்கும்படியாக தான். அதாவது ஓட் பர்சன்டேஜ் ரொம்ப குறைவாக சிங்கிள் டிஜிட்டில் இருக்குது அப்படின்னு சொன்னதில் போய் 2024 தேர்தலுக்கு பிறகு அது வந்து டபுள் டிஜிட்டாக மாறக்கூடிய அளவுக்கு
பாரதிய ஜனதா கட்சி அவங்களுக்கும் இங்கே வந்து ஒரு ஸ்பேஸ் கிடைச்சிருக்கு. அதுக்கு வந்து முக்கியமான ஒரு காரணம் அண்ணாமலை தான் முகமாக இருக்கிறார். இப்போ இந்த எல்லாருக்குமே இந்த தேர்தல் வந்து ரொம்ப முக்கியம். அப்போ இது மாதிரியான ஒரு கருத்து கணிப்பு இந்த தேர்தலுக்கான ஒரு ஒரு மைண்ட் செட்டை வந்து உருவாக்குற ஒரு சூழலை தான் ஏற்படுத்துது. அப்படி தான் இதை நான் பார்க்குறேன். ஆனால் இதில் வந்து அண்ணாமலைக்கு இடம் இல்லை, இல்லை வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இடம் இல்லை, விஜய்க்கு தான் 2வது இடம் அப்படின்றதெல்லாம் வந்து அது எப்படி அந்த முடிவுக்கு வந்தாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா இப்போ வரைக்கும் வந்து மக்களுக்கு விஜய் என்ன செய்ய போகிறார், இல்லை வந்து விஜயினுடைய பொலிட்டிக்ஸ் என்னவா இருக்கும், அவர் வந்து 2 மட்டும் தான் திரும்ப திரும்ப சொல்கிறார். ஒன்று வந்து மத்தியில் பிஜேபியும் மாநிலத்தில் திமுகவையும் நாங்கள் எதிர்க்க போகிறோம். ஆளுங்கட்சி எதிர்ப்பு அப்படின்றது எல்லா அரசியல் கட்சியும் எதிரில் இருக்கக்கூடிய எல்லா அரசியல் கட்சியும் செய்கிறது. அதைத்தான் விஜயும் செய்கிறார். இப்போ அதை மட்டும்தான் திரும்ப திரும்ப அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. கான்கிரீட்டாக எந்த இஷ்யூஸ்லையும் அவருக்கான அவரோட கருத்து என்ன, இல்லை வந்து அதை அவர் எப்படி முன்னெடுக்க போகிறார் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியல. ஒருவேளை அந்த படம் முடிஞ்சதுக்கு பிறகு பேசுவாரோ என்னவோ தெரியல. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சி-வோட்டர் சர்வே வந்து ரொம்ப ஏஷியம் தான். நமக்கு சாம்பிள் சைஸ் எவ்வளோ எடுத்திருக்காங்கன்றது தெரியணும், எந்தெந்த பகுதிகளில் இந்த சர்வே நடத்தப்பட்டது அப்படின்றதெல்லாம் தெரியணும். அதற்கு பிறகு தான் அது முடிவு பண்ண முடியும். இன்னொன்று வந்து எந்த ஒரு கவர்மெண்ட் பவரில் இருந்தாலும் 5 ஆண்டுகளுக்கு பிறகு ஆன்டி இன்கம்பன்சி கட்டாயம் இருக்கும். திமுக அரசாங்கத்துக்கும் ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது. ஆன்டி இன்கம்பன்சிங்கிறத தாண்டி சில இடங்களில் மக்கள் மத்தியில் ஒரு கோபமும் இருக்கிறது. திமுக வந்து ஆட்சிக்கு வரும்போது, அதாவது 10 ஆண்டு காலம் அதிமுக ஆட்சி முடிஞ்சு திமுக ஆட்சிக்கு வரும்போது என்னென்ன எதிர்பார்ப்புகள் எல்லாம் இருந்ததோ அந்த எல்லா எதிர்பார்ப்புகளையும் இந்த அரசாங்கம் பூர்த்தி செய்யவில்லை அப்படின்னு நிறைய இடங்களில் மக்களுக்கு பெரிய அளவில் மன வருத்தம் இருக்கிறது. இதையெல்லாம் எனக்கு தெரிஞ்சு டிஎம்கே வந்து இந்த லாஸ்ட் 1 இயரில் அவங்களால அதை சரி பண்ணவும் முடியும். அந்த ஆன்டி இன்கம்பன்சி அவங்க எப்படி ஃபைட் பண்ண போகிறாங்க, இல்லை திரும்பவும் அப்போசிஷன் வந்து ரொம்ப ஸ்கேட்டர்டாக இருக்காங்க, அப்போசிஷன் கூட ஒன்றுக்கு ஒன்று சேரவே இல்லை. அதனால டிஎம்கேக்கு அட்வான்டேஜஸாகவும் முடியலாம். ஸோ சி-வோட்டர் சர்வே இப்போ வந்திருக்கிறத வைத்து எந்த முடிவும் நம்மளால் சொல்லிட முடியாது. பட் அண்ணாமலை அவர்கள் பேசும்போது இன்னொரு விஷயத்த சொல்றாரு. பிஜேபிக்கு நாங்கள் வந்து சிஎம் கேண்டிடேட் யாருன்னு நாங்கள் இது வரைக்கும் சொன்னதில்லை, எல்லாத்துலேயும் ஒரு ஃபேஸ் இருக்கு, ஆனால் எதுவுமே இல்லாமல் ஒரு 9% மக்கள் வந்து எங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்கன்றது ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி அப்படின்னு சொல்றாரு. அப்போ அதை எப்படி பார்க்குறீங்க மேம்? அதுதான் நான் ஆரம்பத்தில் பேசும்போதே சொன்னேன். பாரதிய ஜனதா கட்சிக்கு தமிழ்நாட்டில் இடமில்லை அப்படின்னு சொன்ன காலம் போகி இப்போ வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கான ஸ்பேஸ் வந்து எப்பயோ வந்துருச்சு. அதுக்கு வந்து நமக்கு உண்மையோ இல்லையோ நம்ம வந்து அதுக்கான கிரெடிட்ஸை வந்து அண்ணாமலைக்கு கொடுத்தே ஆகணும். ஏன்னா அண்ணாமலையினுடைய வருகைக்கு பிறகு பாரதிய ஜனதா கட்சி வந்து ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாகவும், அல்லது அண்ணாமலையுடைய செயல்பாடுகள் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாகவும் இருந்தது. அதனால போன எலெக்ஷனில் அவங்களால பெரிய அளவில் செயல்பட முடிஞ்சுது. இன்னொன்று இதில் பெரிய ரீசன் என்ன அப்படின்னா, அதிமுக எதிர்கட்சியாக இருந்து என்னென்ன இடங்கள்ல இல்லை எந்தெந்த இஷ்யூஸில் வந்து அப்போஸ் பண்ணணுமோ அதை வந்து அதிமுக செய்யலை. பெரும்பாலான இடங்களில் அண்ணாமலையும் பிஜேபியும் அதை செஞ்சுருக்காங்க. அதனால தான் வந்து பிஜேபிக்கான அந்த ஸ்பேஸ் இங்கே கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் ஏடிஎம்கேல இருக்க தலைவர்கள் வந்து ஆளுங்கட்சிக்கு எதிரான விஷயங்களை எவ்வளவு வீரியமாக பேசணுமோ அவங்க பேசுறது கிடையாது. ஆனால் பிஜேபி பேசுகிறாங்க, அண்ணாமலை பேசுகிறாரு. நான் டெய்லியும் ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸு, இல்லை வந்து ஏதாவது ஒரு விஷயத்தில் ட்வீட்டு, இல்லை டிஎம்கே எம்பிஸ் அங்கே வந்து டெல்லியில் பேசுகிறாங்க, பார்லிமெண்ட்டில் பேசுகிறாங்க அப்படின்னா அதற்கு எதிரான தரவுகளை எடுத்து வந்து சோஷியல் மீடியாவில் கொடுக்கறது, இது மாதிரி எல்லாத்தையுமே பிஜேபி தொடர்ந்து செய்துக்கிட்டே இருக்குது. அதுக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு தமிழ்நாட்டில் அந்த மைலேஜ் கிடைக்கிறதுக்கு அண்ணாமலை உதவி இருக்கிறார், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் பிஜேபியோட சிஎம் கேண்டிடேட் யாருன்னு இது வரைக்கும் சொல்லலை அப்படின்னா, எப்போதுமே பிஜேபி அப்படி தான் இருந்திருக்காங்க. எல்லா ஸ்டேட்ஸ்லேயுமே அவங்க வந்து ஸ்டேட்டில் செல்வாக்காக உள்ளவர்களாக இருந்தாலும், இப்போ நீங்கள் கர்நாடகாவில் எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி, இல்லை வந்து வேறு எந்த மாநிலங்கள்லேயும் பிஜேபி வந்து பிரதான கட்சியாக இருந்து போட்டியிடக்கூடிய கட்சியாக இருந்தாலும், மகாராஷ்டிரா எலெக்ஷனில் கூட அப்படி தான் தேவேந்திர ஃபட்னவிஸ் தான் சிஎம்மாக இருப்பார் அப்படின்ற ஒரு தெரிஞ்சாலுமே, ஆனால் ஃபட்னவிஸை சிஎம் கேண்டிடேட்டாக அவங்க அதுக்கு முன்னால் அனௌன்ஸ் பண்ணல. அதே மாதிரி தான் கர்நாடகா எலெக்ஷன் அப்பவும் இருந்தது. தமிழ்நாட்டிலையும் அவங்க அதை தான் செய்ய போகிறாங்க. ஆனால் பாரதிய ஜனதா கட்சி மட்டுமல்லாமல் பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு கூட்டணியிலிருந்து தான் போட்டியிட முடியுமே தவிர தனித்து நின்று ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்புகள் எல்லாம் இல்லவே இல்லை. ஒரு கூட்டணியில் இருந்தால் இப்போ ஏற்கனவே அவங்களுக்கு இருக்க 4 எம்எல்ஏ, ஒருவேளை அதிமுக கூட்டணியில் இருந்தால் 4 எம்எல்ஏ வந்து மேபி இன்க்ரீஸ் ஆகலாம். இல்லை போன 2024 தேர்தலில் அவங்களுக்கு ஒரு கூட்டணி இருந்தது போல் ஒரு கூட்டணியிலிருந்து போட்டியிட்டார்களே ஒரு நம்பர்ஸ் வாக்குகளை பெற முடியும். ஆனால் அது வந்து பெரிய அளவில் சட்டமன்றத்தில்
அவங்களுக்கு எண்ணிக்கைகளை கொடுக்காது. அது மாதிரியான சூழல் தான் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும். அதிமுகவோடு சேர்ந்து பயணித்தால் மட்டுமே பாரதிய ஜனதா கட்சிக்கு எம்எல்ஏக்கள் கிடைக்கும். அது வந்து அவங்களுக்கும் நல்லா தெரியும், ஏடிஎம்கேக்கும் நல்லா தெரியும். அதனால என்ன முடிவுகளை எடுக்கிறாங்கன்னு பார்க்கலாம். பாஜக அதிமுக கூட்டணி அப்படின்றது குறித்து பேசுறோம் மேடம். அதுக்கு முன்னாடியே இன்னொரு கால்குலேஷன் அப்படின்றது சொல்லிட்டு இருந்தாங்க. அதிமுகவும் விஜய் அவர்களும் சேர்ந்தா டிஎம்கே வீழ்த்த முடியும், அந்த கணக்குகள்லாம் போச்சு அப்படின்றாங்க. ஒருவேளை அது பாசிபிள் அப்படின்னா அது எப்படி இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு விஜய் ஏடிஎம்கே கூட்டணி வந்திருக்குமா அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா விஜய் தரப்புல வந்து சமிக்கைகள் அனுப்பப்பட்டது உண்மை. அதிமுக தரப்பிலிருந்தும் அதுக்கு வந்து பேச்சுவார்த்தைகள் நடந்தது உண்மை. 2 தரப்புலையும் 40 தொகுதிகளில் தொடங்கி அது வந்து 80 தொகுதிகள் வரைக்கும்னு டிஸ்கஷன்லாம் போனதெல்லாம் உண்மை. ஆனால் விஜய் சைடில், அதாவது தவைகா தரப்புல இருந்த ஒரே ஒரு அப்ரிஹென்ஷன் அவங்களுக்கு என்ன அப்படின்னா, ஒருவேளை அதிமுக கடைசி நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி போயிட்டா என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு வந்து தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருந்தது. அந்த ஒரு ரீசனுக்காக தான் விஜய் தரப்புல இருந்து எந்த கன்ஃபர்மேஷனும் கொடுக்காம இருந்தாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போ அது வந்து பெரும்பாலும் அதிமுக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்டதாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இந்த கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் திரும்ப திரும்ப நடந்துகிட்டே இருக்குது. ஏடிஎம்கேலேருந்து ஒருத்தராக டெல்லி போகிறதும் திரும்பி வர்றதும், அதற்கு பிறகு இங்கே இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் அண்ணாமலை உள்பட எல்லாரும் டெல்லி போகிறதும், அங்கே பேசுகிறதும், அதுக்கு பிறகு வந்து ப்ரெஸ் கான்ஃபரன்சஸ், இப்படி வந்து திரும்ப திரும்ப அந்த கன்ஃபியூஷன்ஸ் போயிட்டே இருக்கு. ஏன்னா இந்த 1 இயர் இருக்கிறதுனால கிரவுண்ட் லெவலில் வரைக்கும் அந்த அலையன்ஸ் வந்து ஒன்றா சேர்ந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் பாரதிய ஜனதா கட்சியும் அதிமுகவும் மீண்டும் பேச்சுவார்த்தையை தொடங்கி இருப்பதாக நான் நினைக்கிறேன். அது குறித்து தான் நிறைய பேச்சுக்கள் போகுது மேம். இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய டெல்லி பயணம் அப்படின்றதே நிறைய கேள்விகளை முன் வச்சாங்க. சட்டசபை உட்பட பேசப்பட்ட ஒரு விஷயமா மாறுச்சு அப்படின்றது பார்க்குறோம். இது வரைக்குமே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிஜேபியோட கூட்டு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவர், இப்போ அந்த பேச்செல்லாம் சாஃப்ட் ஆகுது அப்படின்னா அதை உறுதிப்படுத்திக்கலாம் இல்லையா? அதிமுகவும் பாஜகவும் தான் கூட்டணி. விஜய் தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி அமைக்க முடியும், அமைத்தால் அது வந்து தங்களுக்கு வந்து சாதகமாக இருக்கும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நினைக்கிறார். அது அந்த ஆப்ஷனை இன்னும் அவர் ஓப்பனா அதை இன்னும் க்ளோஸ் பண்ணல. ஏன்னா நீங்க அவர் டெல்லியில அமித்ஷா பார்த்துட்டு வெளியில வந்த பிறகு அவர் நாங்க கூட்டணி பேசணும் அப்படின்னு அவர் சொல்லவே இல்லை. அவர் சொன்னது, நாங்கள் வந்து தமிழ்நாட்டோடைய நலனுக்காக அவரை பார்த்து நேரடியாக உள்துறை அமைச்சரை பார்த்து விவரிக்க நான் வந்தேன் அப்படின்னு தான் சொல்கிறாரு. ஆனால் அன்னைக்கு இருந்த அந்த செயல்பாடுகள் 3 கார் ஏறி மாறி போனது, இங்கேருந்து போகும்போது எந்த தகவலும் இல்லாமலே போனது, இது மாதிரியான அம்சங்கள் எல்லாமே அதுக்கு பிறகு அவர் திரும்பி வந்த பிறகு அடுத்த 2 நாட்களுக்குள்ளாகவே செங்கோட்டையன் நேரடியாக போய் நிர்மலா சீதாராமன் அவர்களை பார்த்தது, அதற்கு பிறகு அமித்ஷா அவர்களை பார்த்தது, இப்போ மீண்டும் இன்னொரு 2 நாட்களுக்குள்ளாக அடுத்து மீண்டும் செங்கோட்டையனுக்கு அடுத்த சந்திப்புக்கு ஏற்பாடு செய்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒருவேளை திரும்ப அவர் போறார் அப்படின்னா இன்னும் அந்த கன்ஃபியூஷன்ஸ் வந்து அப்படியே தான் இருந்துட்டு இருக்குன்னு தான் புரிஞ்சுக்கணும். ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி இல்லை அப்படின்னா அதிமுகவில் மீண்டும் சிக்கல்கள் உருவாகும். இப்போ இதோட ஸ்ட்ரென்த் இன்னைக்கு தேதிக்கு எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க மேம்? ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி செங்கோட்டையன் அவர்களும் போய் பாக்குறாரு, வெளியே இருக்கக்கூடிய டிடிவி பேசுறாரு, அவங்க வேற மாதிரி போர்ட்ரேட் பண்றாங்க, பிஜேபி தான் வேணும் அப்படின்னு எல்லாம் பேசுறாங்க. இப்போ ஏடிஎம்கேவோட ஸ்ட்ரென்த் என்னவா இருக்குன்னு பாக்குறீங்க? இல்லை, அதிமுக வந்து போன தேர்தல், ஏதாவது 2024 தேர்தலையே அதிமுகவினுடைய பலத்தை வந்து பெரிய அளவில், அதாவது தனித்து போட்டியிட்டு தனிப்பெரும்பான்மையோடு ஆட்சி அமைத்த கட்சி அப்படின்ற நிலையிலிருந்து 2024 தேர்தலையே அவர்களுடைய வாக்கு வங்கி வந்து பெருவாரியாக குறைஞ்சிருச்சு. நிறைய இடங்கள்ல 3வது இடம், சில இடங்கள்ல 4வது இடத்துல வந்து முடிச்சாங்க. இப்போ ஏடிஎம்கேவோட ஓட்ஸை வந்து யார் பிரித்து எடுத்துக்கிட்டாங்க? நிறைய இடங்கள்ல அது வந்து பிஜேபி எடுத்துக்கிட்டாங்க, சில இடங்கள்ல சீமான் எடுத்துக்கிட்டாரு, இன்னும் சில இடங்கள்ல அது வந்து திமுக கூட்டணிக்கே போயிடுச்சு. இப்போ இந்த தேர்தலில் அது என்ன ஆகும்? இப்போ இருக்கக்கூடிய சூழலில் அதிமுக ஒருவேளை 2024 தேர்தலில் இருந்தது போல் தனித்து போட்டியிட்டால் அவங்களுக்கு வெஸ்ட்ல இருந்து வந்த இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த 70 எம்எல்ஏக்கள் வரமாட்டாங்க. அந்த நம்பர்ஸும் திரும்பவும் குறைஞ்சு போயிடும். ஏன்னா நீங்கள் எதிரில் பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு எதிரில் எல்லாமே அப்போசிஷன் ஸ்கேட்டர்டாக தான் இருப்பாங்க. அது அட்வான்டேஜ் டிஎம்கேவாக தான் இருக்கும். அவங்க இருக்க கூட்டணி இன்னும் அந்த பலமான ஒரு கூட்டணியாக தான் இருக்குது. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இப்போ அவங்க பலமாக இருக்கக்கூடிய மேற்கு மாவட்டங்களில் கூட அவங்களுடைய பலம் பெரிய அளவில் குறைஞ்சிரும். 30 சீட் இப்போ இருக்க நிலைமையில் இன்னைக்கு எலெக்ஷன் நடந்தது, இதே மாதிரியான சூழலில் தேர்தல் நடந்தது அப்படின்னா அதிமுகவுக்கு அந்த மேற்கு மாவட்டங்களில் 30 சட்டமன்ற தொகுதிகளில் கூட அவர்களால் வெற்றி பெற முடியாது. அப்போ அதிமுகவும் பாஜகவும் கூட்டணியில இருந்து இந்த தேர்தலை எதிர்கொண்டா அது இன்னும் பின்னடைவை தானே உண்டாக்கும் தான் சொல்றாங்க அதிமுகவுக்கு. அது பின்னடைவை உண்டாக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா பிஜேபிக்கு வந்து எதிரான ஒரு மனநிலை தமிழ்நாட்டில் இருக்கு. ஆனா நான் திரும்பவும் சொல்றேன், அந்த
அந்த மனநிலை வந்து 2021 தேர்தலில் இருந்தது போலையோ இல்லை 2024 இருந்தது போலையோ டீப்பாக இல்லை. நிறைய இடங்கள்ல மாறி இருக்கு. ஏன்னா ஆன்டி இன்கம்பன்சி இருக்கிறதுனால அந்த ஒரு சைலண்ட் ஆங்கரும் இருக்கு. அதனால அது வந்து ஒருவேளை அதிமுக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியை விரும்பி மக்கள் மாற்றி ஓட்டு போட்டாலும் இருக்கும். இன்னொன்று என்னன்னா, அது எல்லா இடங்கள்லையும் விஜய் வந்து பெருவாரியான இடங்கள்ல விஜய் பிரிச்சிருவார். டிஎம்கேக்கு எதிராக வரக்கூடிய வாக்குகள் எல்லாம் அதிமுக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணிக்கு வரும் அப்படின்னா அது எல்லாத்தையும் பெருவாரியான இடங்கள்ல விஜய் பிரிச்சிருவார். திரும்பவும் அது அட்வான்டேஜ் டிஎம்கேவாக தான் மாறும். ஒருவேளை இருமுனை போட்டியாக இருந்தால் மட்டுமே அதிமுக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணிக்கு சாதகமாக அமையலாம். இல்லை 4 முனை போட்டி, சீமான் தனித்து நின்று விஜய் தனித்து நின்று, இது வந்து இவங்க தரப்புல ஏற்கனவே இருந்த 2021 கூட்டணி, அதே கூட்டணி பாமகவோடு தேமுதிக இவங்க எல்லாரையும் சேர்த்து அதிமுக தலைமையில் ஒரு கூட்டணி அப்படின்னா திரும்பவும் அது அட்வான்டேஜ் டிஎம்கே தான். ஸோ அப்போ பெரிய அளவில் எந்த மாற்றத்தையும் உண்டு செய்ய முடியாது இந்த எலெக்ஷனில். இந்த தேர்தல் எனக்கு தெரிஞ்சு பிஜேபி போடக்கூடிய கணக்குகள் எல்லாமே அவர்களுக்கு வந்து பெரிய மாற்றத்தை கொடுத்துட முடியாது. ஆனால் அவங்களோட குரோத்துக்கு வந்து இது ஹெல்ப் பண்ணும். ஏடிஎம்கே கூட இருந்தாலும் சரி, கூட இல்லாமல் இருந்தாலும் சரி, பாரதிய ஜனதா கட்சி அவர்களுடைய பாதையில் கட்டாயம் அந்த முன்னேறிக்கிட்டே தான் இருக்காங்க. அவங்களோட ஸ்பேஸை வந்து இங்கே வைடன் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. அது நடந்துக்கிட்டே தான் இருக்கும். இப்போ குரோத்தை மட்டும்தான் கன்சிடர் பண்ணுவாங்களா மேம் பிஜேபி? ஏன்னா ஜெயிக்கணுன்றது தானே அவங்களோட. இல்லை, எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலுமே சட்டமன்றத்திலையும் நாடாளுமன்றத்திலையும் அவங்களுக்கு பிரதிநிதித்துவம் இருக்கிறது தான் அவர்களுடைய வளர்ச்சி. அது வந்து நான் பிஜேபிக்கு வந்து நம்பர்ஸ் வேணும் இல்லைன்னா நான் சொல்லலை. நம்பர்ஸ் அவங்களால ஜெயிக்கிறதுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை எல்லாத்தையுமே செய்வாங்க. இப்போ வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சந்திப்புக்கு நிறைய காரணங்கள் இருந்திருக்கு. என்னைக்கு வந்து அவர் சம்மந்தி வீட்டில் ரெய்டு ஆரம்பிச்சதோ அந்த ரெய்டுக்கு பிறகே அதிமுகவில் பல மாற்றங்களை உணர முடிந்தது. அதற்கு பிறகு அமித்ஷாவினுடைய கோயம்புத்தூர் வருகை, அந்த மகா சிவராத்திரி விழாவில் கலந்துக்கிட்டது, அதில் வேலுமணி அவர்கள் அவரை நேரடியாக சந்தித்து பேசியது, அதற்கு பிறகு வேலுமணி இல்ல திருமணத்துக்கு அண்ணாமலை அவர்கள் போனது, அங்கே வந்து எல்லா முன்னாள் அமைச்சர்களும் அண்ணாமலைக்கு எந்திரிச்சு அவரோட நின்று பேசினது, அதற்கு பிறகு இப்போ அவருடைய டெல்லி பயணம், இது எல்லாமே வந்து நம்ம கணக்கில் எடுத்துக்க தான் வேணும். ஆனால் இன்னொரு தகவல் என்ன இருக்குது அப்படின்னா, இது என்னால் உறுதிப்படுத்த முடியல, ஆனாலும் இதை பகிர்ந்துக்கலாம்னு அப்படின்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு வழக்கில், அதாவது ஒரு ஜிஎஸ்டி வழக்கில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய மகன் மிதுன் அவர்கள் வந்து அவருக்கு வந்து ஏதோ ஒரு சிக்கல் ஏற்பட்டிருக்கிறதாகவும், அதாவது அது வேறு ஒரு மாநிலத்தில், தமிழ்நாட்டில் இல்லாமல் வேறு ஒரு மாநிலத்தில் அவர் செய்யக்கூடிய பிஸ்னஸ்னால அவருக்கு ஏதோ ஒரு ஜிஎஸ்டி சிக்கல் இருக்கிறதாகவும், அதை சரி கட்டுவதற்காக அல்லது அதில் ஏதாவது வழி இருக்குமா அப்படின்றத பேசுறதுக்காக தான் அவர் டெல்லி போனதாகவும், அதோடு சேர்த்து கூட்டணி பேச்சுவார்த்தைகளையும் தொடங்கினதாகவும், கூட்டணி குறித்து எடப்பாடி பழனிசாமி எந்த விதமான உறுதியையும் கடைசி வரை அமித்ஷா அவர்கள்ட்ட சொல்லாமல் திரும்பி வந்துட்டதாகவும் தான் நான் கேள்விப்படுறேன். இது எனக்கு தெரிஞ்சு 100% உண்மையாக இருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. ஏன்னா முன்ன வந்து ஒவ்வொரு முறையும் நேரடியாக பிஜேபி தலைவர்களை சந்திக்கும் போது எடப்பாடி அவர்கள் வந்து பேசிட்டு உறுதி கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் வரும்போது இல்லை முடியாதுன்னு 2021 தேர்தலையும் அதே நடந்ததாக தான் பன்னீர்செல்வம் வெளியில் வந்து பன்னீர்செல்வம் அவர்கள் சொன்னாங்க. இது வந்து நாங்கள் எல்லாமே பேசி முடித்தோம் லீலா பேலஸ் ஹோட்டலில், ஆனால் இவர் ஒத்துக்க மாட்டேன்ட்டாரு. அதற்கு பிறகு தான் பிஜேபியோட கூட்டணி 2024 தேர்தலுக்கு கூட்டணி இல்லைன்னு முடிவாயிருச்சு அப்படின்னு. இப்போது இது எல்லாமே வந்து ஒரு கட்டத்திலையும் இந்த மாதிரியான பேச்சுக்கள் எல்லாமே நடந்து பிஜேபி கூட்டணியிலிருந்து வெளியில் வந்துட்டாங்க. ஆனால் அவர்களுக்கான சிக்கல்கள் அதிகமாக இருக்கிறது. ஏன்னா இப்போ வந்து டாஸ்மாக் வழக்கு வந்து இப்போ இன்னைக்கு கூட தமிழ்நாடு அரசாங்கம் அந்த வழக்கில் வந்து அமெண்ட்மெண்ட் பெட்டிஷன் போட்டிருக்காங்க. இப்போது மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் இன்னைக்கு ஒரு 2 hours முன்னால் போட்டிருக்காங்க. ஆனால் இந்த வழக்கில் வந்து திமுக அரசாங்கத்துக்கு மட்டுமே சிக்கல் உண்டாகாது. இதற்கு முன்னால் இருந்த அமைச்சர்களுக்கும், அதாவது தங்கமணி பீரியடில் இருந்த எல்லா எஃப்ஐஆர்ஸையும் தான் கணக்கில் எடுத்திருக்காங்க. அதற்கு முன்னால் நத்தம் விஸ்வநாதன் பீரியடில் இருந்த எஃப்ஐஆரையும் கணக்கில் எடுத்திருக்காங்க. இப்போ இதை எல்லாத்தையும் கணக்கில் எடுக்கும்போது அதிமுகவுக்கும் இதில் வந்து சிக்கல் வரும். அப்படி வருது அப்படின்னா அது எல்லாத்தையும் எப்படி எதிர்கொள்ள முடியும்? எல்லா மாநிலங்கள்லேயும் வந்து அங்கே இருக்க ரீஜனல் பார்ட்டி, ஏதாவது ஒரு ரீஜனல் பார்ட்டியை கரைச்சிட்டு இல்லை அவங்க தோள் மேலே சவாரி செய்து தான் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைத்திருக்கிறது. அல்லதுன்னா அதுக்கு ரொம்ப தூரம்லாம் போக வேண்டாம். பக்கத்தில் வந்து பாண்டிச்சேரியிலேயே உதாரணம் இருக்குது. இங்கே நமக்கு தமிழ்நாட்டிலையும் அதே போல் அவர்கள் கையில் எடுக்க வேண்டும் அப்படின்னா அவங்க வந்து ரொம்ப பெரிய வழக்குகளை எல்லாம் எடுக்க வேண்டாம். டாஸ்மாக் வழக்குகளை எடுத்தாலே போதும். ஏன்னா தங்கமணி அவர்களுக்கு சிக்கல் வரும்போது திரும்பவும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லிக்கு போய் பேச வேண்டியிருக்கும். அது மாதிரியான சூழல்கள் கூட உருவாகலாம். ஏன்னா தேர்தல் நெருங்க இனி வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய கெடுபிடிகள் தமிழ்நாட்டில் அதிகமாகும்.
ஆனா அதுக்கு வந்து அண்ணாமலை அவர்கள் இங்க நீடிப்பாரா இல்லையா, அவர் தலைமையில தான் மீண்டும் வந்து கட்சி தொடருமா அப்படின்னு எனக்கு தெரியல. அதற்கான அந்த பேச்சுக்களும் நிறையா போயிட்டே இருக்கு. ஆனா பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை வந்து அவங்களுக்கு ஒரு ஒரு அசட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். அங்க அவர் வந்ததுக்கு பிறகு தான் பிஜேபிக்கு ஒரு மிகப்பெரிய வெளிச்சம் கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. அது தொடர்ந்தது அப்படின்னா பாரதிய ஜனதா கட்சிக்கு தமிழ்நாட்டில் அவர்கள் செயல்படுறதுக்கான ஸ்பேஸ் வந்து நிறைய இருந்துகிட்டே இருக்கும். இப்போ அதிமுகவும் சரி, எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஒரு குழப்பத்தில் இருக்காங்கன்னு தான் புரியுது மேம். ஏன்னா செங்கோட்டையன் அவர்களுடைய இந்த டெல்லி பயணம் வந்து இது மேலும் சிக்கலை தான் உண்டு செய்யும்னு பார்க்குறீங்களா? கட்டாயம் ஏடிஎம்கேக்குள்ள கன்ஃபியூஷன் இருக்கத்தாங்க செய்யுது. அந்த இன்ட்ரா பார்ட்டி ஃபியூடை வந்து ஆரம்பத்திலிருந்தே பழனிசாமி அவர்கள் சரி கட்டவே இல்லை. செங்கோட்டையனை ஒரே ஒரு முறை அழைத்து நேரடியாக அழைத்து பேசியிருக்கலாம், அல்லது என்ன சிக்கலோ அதை வந்து தீர்த்திருக்கலாம். எல்லாருமே வந்து அது இது வந்து இன்னைக்கு தொடங்கலை. சில சில மாதங்களுக்கு முன்பு ஒரு முறை வந்து 6 பேரும் போய், அதாவது தங்கமணி, வேலுமணி, மற்ற சீனியர் லீடர்ஸ் எல்லாம் 6 சீனியர் லீடர்ஸ் போய் நேரடியாக அவர் சேலத்தில் அவர் வீட்டில் சந்தித்து, என் கட்சி வந்து இப்படியே இருக்கக்கூடாது, வெளியில் போனவங்களையும் நம்ம சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொன்னாங்க. அந்த மாதிரி ஒரு சந்திப்பே நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய பொய்யை வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வேலுமணியை பக்கத்தில் வச்சுக்கிட்டே வந்து பார்ட்டி ஆஃபீஸ் வாசலில் நின்னே சொன்னார். அப்போவே, அதாவது அதிமுகவுக்குள்ளாக இருந்த சிக்கல்கள் எல்லாமே, அதாவது இனிமேல் திரும்பவும் சவுத்துலேயும், சென்ட்ரல் தமிழ்நாடுலேயும், நார்த் தமிழ்நாடுலேயும் பெரிய அளவில் ஏடிஎம்கே பர்ஃபார்ம் பண்ணணும், இல்லை வந்து அதிமுகவினுடைய வாக்குகளை திரும்பவும் ஒருங்கிணைக்கணும் அப்படின்னா மீண்டும் ஒரு ஒருங்கிணைந்த அதிமுக தேவை அப்படிங்கிறது அவங்க எல்லாருக்கும் அவங்க சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. இது எல்லா இடங்கள்லையும் அவங்களுக்கு சிக்கல் தான். சவுத்தில் வந்து அதிமுக பழைய செல்வாக்கோடு இல்லை. அந்த வாக்குகள் எல்லாமே எப்பயோ அவர்கிட்ட இருந்து வெளியில் போயிடுச்சு. அவர் தலைமையேற்ற பிறகு பெருவாரியான வாக்குகள் வந்து தென் மாவட்டங்களில் வெளியில் போயிடுச்சு. இந்த தேர்தலில் அது திரும்பி வர்றதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப குறைவு. ஒருவேளை ஒருங்கிணைந்த அதிமுகவும் பாரதிய ஜனதா கட்சியும் கூட்டணியில் வராங்க அப்படின்னா அதுக்கு மீண்டும் வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் வெளியில் போனது தான். என்னை பொறுத்த வரைக்கும் 2021 தேர்தலில் அதுக்கு முன்னால் வரைக்கும் அதிமுகவுக்கும் ரெட்டேலைக்கும் வாக்களித்தவர்கள் தென் மாவட்டங்களில் 2021 தேர்தலில் பெரும்பாலானவர்கள் வந்து திமுகவுக்கு ஓட்டு போட்டாங்க. 2024 தேர்தலில் அதில் நிறைய பேர், நான் வந்து எல்லாருமேன்னு சொல்ல மாட்டேன், அதில் ஒரு சில பர்சன்டேஜ் வந்து சீமானுக்கு ஓட்டு போட்டாங்க. இப்போ வந்து அந்த ஓட்டெல்லாம் வெளியில் போயிடுச்சு. மீண்டும் வந்து இவங்க எல்லாருமே ஃபென்ஸ் சிட்டர்ஸ் தான், யாருமே வந்து கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் கிடையாது. இப்போ இந்த தேர்தல் வந்து இது எல்லாத்தையும் கணக்கில் எடுத்து தான் அதிமுக வந்து களமாட வேண்டியிருக்கும். இல்லைன்னா வந்து பார்ட்டியை காப்பாற்றுறது அவருக்கு ரொம்ப பெரிய சவாலாக இருக்கும். இப்போ அதிமுக முன்னெடுத்த சபாநாயகர் மீதான நம்பிக்கையில்லா தீர்மானத்துக்கு ஓபிஎஸ் அவர்கள் ஆதரவு தந்தப்போ ஒரு பேச்சு இருந்தது. 2 பேரும் இணக்கமாக போகிறாங்க, திரும்ப எல்லாமே கட்டமைக்க போகிறாங்கன்னு. பட் அதை ரொம்ப நீடிக்கல, உடனேவே அது பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னு பார்க்குறோம். இப்போ வெளியே போன ஓபிஎஸ் அவர்களுடைய ரோல் என்னவா இருக்கும்? டிடிவி அவங்களுடைய ரோல் என்னவா இருக்கும்? டிடிவிக்கு வந்து நீங்கள் டிடிவியை வந்து இதில் அவரை பற்றி நீங்கள் பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவர் தனியாக ஒரு கட்சி வச்சுருக்காரு, அந்த அமைப்பு இருக்குது, அவர் அதை வச்சு செயலாற்ற போகிறார். ஓ பன்னீர்செல்வம் அவர்களை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் அவங்களுக்கு அவர் வந்து அவருடைய அரசியல் எல்லாமே வந்து அதிமுகவினுடைய முடிவில் தான் அடங்கி இருக்கிறது. திரும்பவும் அவரை பொறுத்த வரைக்கும் ஏடிஎம்கேக்குள்ளே போயிடணும் அப்படின்ற முயற்சியில் தான் இருக்கார். சசிகலாவும் அதே மாதிரியான ஒரு முயற்சியில் தான் இருக்காங்க. சசிகலா கண்டெஸ்ட் பண்ண முடியாது இந்த எலெக்ஷன், இருந்தாலுமே அதே போல் ஒரு முயற்சியில் தான் இருக்காங்க. இந்த சசிகலாவை உள்ளே சேர்த்துக்கிறாங்களோ இல்லையோ, ஓபிஎஸ்ஸை மீண்டும் கட்சிக்குள்ளாக இணைத்து கொள்வது ஓரளவுக்கு அவர்களுக்கு ஒரு பலத்தை கொடுக்கும். ஆனால் எல்லாரும் கேட்கலாம், ஓபிஎஸ் தான் வந்து ஓபிஎஸ்வால் ஒரு 11 எம்எல்ஏக்களுக்கு மேலேயே வந்து கூட்டிகிட்டு வர முடியல, அவர் வந்து எப்படி பலம் பொருந்தியவர்னு நீங்கள் சொல்ல முடியும் அப்படின்னு. இது வந்து சில இடங்களில், சில மாவட்டங்களில் அந்த கம்யூனிட்டி ஓட்ஸை அவங்களுக்காக மாற்றி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மீண்டும் ஒருங்கிணைந்த அதிமுக அப்படின்றது அதிமுகவுக்கு பலம் தானே ஒழிய அது எந்த விதத்திலையும் பலவீனத்தை உண்டு செய்யாது. இல்லை, ஒரு ஊடகவியலாளராக இவ்வளவு ஆண்டுகால பயணத்தில் இந்த ஓபிஎஸ் இணைவு அப்படின்றது சாத்தியமாகும்னு நினைக்கிறீங்களா? இது வந்து உடஞ்சது தான் அவர் சொல்கிறாரு. என்னை பொறுத்த வரைக்கும் ஒருங்கிணைந்த அதிமுக அல்லது அதிமுக வந்து முழுமையான பலத்தோடு இருக்கிறது தான் தமிழ்நாட்டு அரசியலுக்கு நல்லது. திமுகவும் அதிமுகவும் களமாடும் வரைக்கும், நம்ம இங்கே வந்து அந்த இருதுருவ அரசியல் இருக்கிற வரைக்கும் இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கான நம்ம பேசக்கூடிய அந்த திராவிட அரசியலை நம்ம தொடர்ந்து பேச முடியும். அதுக்கான ஸ்பேஸ் இருந்துகிட்டே இருக்கும். மற்ற மாநிலங்களை போல் நம்ம மாநிலத்திலையும் அரசியல் மாறிடும். இப்போ நீங்கள் சொல்லும்போது முந்தி இருந்தது போல் அதிமுகவுக்கான வாக்கு வங்கி இல்லை, எடப்பாடி அவர்கள் வந்து அதை இழந்திருக்கார் அப்படின்னு எடுத்துக்கிட்டா கூட,
இப்போ இது திமுகவுக்கு சாதகமா போச்சுனாலும் அந்த எதிர்ப்பு அப்படின்றது ஒண்ணு இருக்கு இல்லையா மேம்? திமுக மீதான எதிர்ப்பு. அப்ப அந்த வாக்குகள் எங்க போகும்? அதுதான். இப்போ ஆப்போசிட்ல எப்படி இருக்குன்றத பொறுத்து தான். ஒருவேளை அதிமுக, பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி மட்டும் இல்ல எல்லா எதிர்க்கட்சிகளும் ஓரணியில இருக்காங்க அப்படின்னா, அது வந்து ஒரு ஃபார்மிடபிள் அலையன்ஸா இருக்கும். இப்போ இன்னும் 2, 3 பேர் வந்து களத்துல இருக்காங்க. விஜய் தனியா நிக்கிறாரு, சீமான் தனியா நிக்கிறாரு அப்படின்னா, எல்லா இடங்கள்லயுமே வந்து வாக்கு பிரிஞ்சு போயிரும். அப்ப ஆன்டி டிஎம்கே அல்லது ஆன்டி இன்கம்பன்சி ஓட்ஸ் எல்லாம் அ எல்லா இடங்கள்லயும் 3, 4ஆ பிரியும். 3, 4ஆ பிரியும்போது திரும்பவும் அது வந்து அட்வான்டேஜ் டிஎம்கேவா தான் மாறும். இப்போ தாவேக்கா தனித்து விடப்பட்டாலும் அதனால பலன் அடைய போறது திமுக. நீங்க தாவேக்கா வந்து பெரிய அளவுல எல்லாரும் அதை தான் சொல்றாங்க திரும்ப திரும்ப. விஜய் வந்து பெருசா வந்து ஜெயிச்சிருவாரு, அவர் முதலமைச்சர் ஆயிருவாருன்னு. ஒரு ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல யாராலையும் முடியாதுங்க. நீங்க எத்தனை இடங்கள்ல அவர் என்ன சொல்றாருன்னா, பூத் லெவல் கமிட்டிஸ் எல்லாம் போட்டுட்டோம் நாங்க. எல்லா இடத்துலயும் எங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு. பெரிய அளவுல ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. ஒண்ணுமே வேண்டாம். இந்த பொதுக்குழு நடந்தப்போ அவரோட மேடையில் இருந்த ஆட்கள்ல யாருக்காவது பொலிட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு சொல்லுங்க. ஒரு தேர்தலை ஒரே ஒரு தொகுதியில் ஒரு தேர்தலில் பெரிய அளவில் வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு ஒரு பொலிட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஆள் அங்கே யாராவது இருந்தாங்களான்னு சொல்லுங்க. விஜயகாந்த் அவர்கள் வந்தபோது அவருக்கு ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் வந்து அவர் மட்டும்தான் ஜெயிக்கிறாரு. ஆனால் அதற்கு பிறகு விஜயகாந்தனுடைய கட்சி பெரிய வளர்ச்சி அடைவதற்கு ஒரு மிகப்பெரிய காரணம் பண்ருட்டி ராமச்சந்திரன். பண்ருட்டி ராமச்சந்திரனுக்கு இருந்த எக்ஸ்பீரியன்ஸ் அன்னைக்கு வந்து விஜயகாந்த் அவர்களுக்கு பெரிய அளவில் கை கொடுத்தது. அதனால தான் அவங்க வந்து 2016 தேர்தலில் அதிமுகவோடு கூட்டணியிலிருந்து எதிர்க்கட்சி வரிசையில் அமர முடிஞ்சது. ஆனால் இன்னைக்கு அதே போல அரசியலில் வந்து பெரிய அளவில் படிப்பினை உள்ளவர்களோ அல்லது அனுபவம் உள்ளவர்களோ யாருமே விஜய் அவர்கள் கூட கிடையாது. ஒரு ஆக்டராக இருக்கிறதுனால, ஒரு பீக்கில் இருக்கிறதுனால மட்டும் உடனடியாக கட்சியை தொடங்கி அடுத்த ஒரு 2 வருஷத்துலையோ இல்லை 3 வருஷத்துலையோ முதலமைச்சரெல்லாம் ஆயிட முடியாது. தமிழ்நாடு வந்து அப்படி வந்து ஓட்டு போட்டுற மாட்டாங்க. இன்னைக்கு நீங்கள் வந்து விஜய்க்கு ஓட்டெல்லாம் இல்லை, விஜய் வந்து தோத்து போயிடுவாரு அப்படின்லாம் நான் சொல்லலை. விஜய்க்கு வந்து வாக்குகள் இருக்கிறது. ஆனால் அது வந்து வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு மாறாதுன்னு நான் சொல்கிறேன். ஒரு கட்சி வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க வேண்டும் அப்படின்னா தமிழ்நாட்டில் 35% வாக்குகள் வேணும். 35% ஓட்டு விஜய் அவர்களால் வாங்க முடியுமா சொல்லுங்கள்? 35% இருந்தால் தான் ஜெயிக்கவே முடியும். ஸோ அதுக்கு கீழே வந்து நீங்கள் 18 இல்லை 20% இருந்தால் கூட ஒரு 6 எம்எல்ஏ இல்லை ஒரு 10 எம்எல்ஏ அவ்வளோதான் வரும். ஆனா இதுக்கு வந்து ஒரு விளக்கத்தை அவங்களே மேடையிலயும் சொல்றாங்க மேம். எப்படி திமுக முதல் தடவை வரும்போது யாருக்குமே பெரிய அளவுல ஒரு முகம் அப்படின்றது இல்லை, எல்லாமே இளைஞர்களா தான் இருந்தாங்க, ஒரு மாற்றத்தை உண்டு செஞ்சாங்க. அது போல நாங்க ஒண்ணு செய்வோம் அப்படி. அன்னைக்கு அண்ணா பேசின அரசியலையும், கலைஞர் பேசின அரசியலையும், அல்லது பெரியார் பேசின அரசியலையும், அல்லது எம்ஜிஆர் பேசின அரசியலையுமா இன்னைக்கு தாவைக்கால இருக்கவங்க பேசுறாங்க சொல்லுங்க? யாராவது வரலாறு படிச்சிருக்காங்களா? இல்லை வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, சிக்கல்கள் என்ன, எதுக்காக நம்ம போராடணும், நம்ம உரிமை என்ன, ஏதாவது பேசுகிறாங்களா? அன்னைக்கு மேடையில் நின்று பேசினவங்க எல்லாருமே பாதி பேரும் இந்த திராவிட அரசியலால் பயன்பெற்றவர்களாக தான் இருப்பாங்க. திராவிட அரசியலால் தான் பள்ளிக்கூடம் போக முடிஞ்சுது, திராவிட அரசியலால் தான் படிக்க முடிஞ்சுது அப்படின்னு சொல்லக்கூடியவர்களாக தான் இருப்பாங்க. இன்னைக்கு அவங்க தான் வந்து முன்னால் நின்று எங்களுக்கு வந்து திராவிடம் துரோகம் செஞ்சிருச்சு, இல்லை வந்து திமுக தவறு செஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள். திமுகவை எதிர்ப்பதை நான் தவறுன்னு சொல்லலை. திமுக ஆட்சி வந்து ஆன்டி இன்கம்பன்சி இல்லைன்னுலாம் நான் சொல்லலை. எல்லாமே இருக்குது. ஆனால் அதை எதிர்க்கிறதுக்கான இடத்துல இருக்க வேண்டியவர் விஜய் கிடையாதுன்னு நான் சொல்கிறேன். அதுக்கான ஸ்பேஸை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கக்கூடிய இடத்துல விஜய் இல்லைன்னு நான் சொல்கிறேன். அவருக்கு அவ்வளோ பலம் இல்லைன்னு நான் சொல்கிறேன். இப்போ சி ஓட்டர்ஸோட இந்த 17% விஜய்க்கானது என்னவா நீங்கள் பார்க்குறீங்க மேம்? 17% தாங்க. நான் திரும்பவும் அதுதான் சொல்கிறேன். 17%ஆலாம் ஆட்சியெல்லாம் அமைக்க முடியாது, முதலமைச்சர்லாம் ஆயிட முடியாது. 35% இருந்தால் மட்டும்தான் ஆட்சி அமைக்க முடியும், முதலமைச்சராகவும் ஆக முடியும். அது வந்து நீங்கள் ஒரு கூட்டணியை கட்டமைக்கலாம், இல்லை வேறு விதத்தில் வந்து அரசியல் நிறைய இருக்குது. இப்போ வந்து இன்னைக்கு எலெக்ஷன் அப்படின்னா அந்த பூத் கமிட்டி எப்படி செயல்படுறாங்க அப்படிங்கிறதும் இருக்குது. ஒரு வார்டில் இருக்க பூத் கமிட்டியோ இல்லை அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் யார் அப்படிங்கிறத இது வரைக்கும் அவங்க விஜய் தரப்பில் ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்களா இல்லையான்னு தெரியல. ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் அவங்க கட்சியில் யார் பூத்தில் உட்காருவாங்க, அவர்களுடைய பலம் என்ன பலவீனம் எல்லாம் எல்லாத்தையும் வந்து ஐடென்டிஃபை பண்ணி வச்சுருப்பாங்க. இது வந்து இன்னைக்கு ஒரே நாளில் முடிவு பண்ண போகிறது கிடையாது. தேர்தல் நெருங்க நெருங்க இன்னும் எல்லாருக்குமான சவால்கள் அதிகரிக்கும். திமுகவுக்கும் அதிகரிக்கும், விஜய்க்கும் அதிகரிக்கும், அதிமுகவுக்கும் சவால்கள் அதிகரிக்கும். ஃபைனலாக ஒரே ஒரு கொஸ்டின் மேம். இப்போ வந்து இந்த எலெக்ஷன் இவர் விஜய் சொன்னதையே சொல்கிறேன், அவர் இது வரைக்கும் பார்க்காத ஒரு எலெக்ஷனாக இருக்கும் இந்த 2026 அப்படின்னு அவர் சொல்கிறாரு. உண்மையிலேயே இந்த 26 எலெக்ஷன் எப்படி இருக்க போகுது மேம்? நான் ஆரம்பத்தில் சொன்னேன் அதுதான். ஏடிஎம்கேக்கு வந்து இது டூ ஆர் டை பேட்டில். ஏன்னா அவங்க வந்து கட்சியை காப்பாற்றி ஆகணும்.
திமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து பவரை தக்க வச்சுக்கணும். யாருமே வந்து பவரில் இருக்கவங்க அதை விட்டுட்டு போகணும்னு நினைக்க மாட்டாங்க. பவரை வந்து திமுக தக்க வைத்து கொள்ள வேண்டும். திமுக கூட இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளுக்குமே இப்போ வந்து அலையன்ஸில் இருந்தால் மட்டும்தான். ஏன்னா அவங்களுக்கு இந்த அலையன்ஸ் வந்து 2029க்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் தேசிய அளவில் இந்த கூட்டணி நீடித்தால் தான் தமிழ்நாட்டிலேருந்து அவங்களுக்கு நம்பர்ஸ் கிடைக்கும். அதனால இந்த கூட்டணியை எந்த விதத்திலும் உடையாமல் திமுக பாதுகாக்குதோ இல்லையோ காங்கிரஸ் பாதுகாக்கும். இந்த கூட்டணியிலேருந்து காங்கிரஸ் வெளியில் வர மாட்டாங்க. அவங்களுக்கும் இது வந்து ரொம்ப குரூஷியலான எலெக்ஷன். ஏன்னா காங்கிரஸ்க்கும் நம்பர்ஸ் பெரிய அளவில் ஏற்கனவே சட்டசபையில் இருக்குது. இந்த முறையும் அந்த நம்பர்ஸை தக்க வச்சுக்கணும்னு நினைப்பாங்க. இன்னும் என்னை பொறுத்த வரைக்கும் 2024 தேர்தலில் எப்படி வந்து எல்லா கூட்டணி கட்சிகளுக்கும் 2019 கொடுத்து அதே நம்பர்ஸை கொடுத்து பெரும்பாலும் அதே தொகுதிகளை கொடுத்து தங்க கூடவே திமுக வச்சுக்கிட்டாங்களோ அதே மாதிரியான யுக்திகளை திரும்ப இந்த 2026 தேர்தலையும் பயன்படுத்துவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதிமுகவை பொறுத்த வரைக்கும் டூ ஆர் டை பேட்டில். எடப்பாடிக்கு வந்து கட்சியை காப்பாற்றி ஆகணும். பாரதிய ஜனதா கட்சிக்கு அவங்களோட growth ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஆனால் அதுலேயும் குறிப்பாக அண்ணாமலை அவர்களுக்கு அவரோட ஸ்பேஸை வந்து அவர் தக்க வச்சுக்கணும். ஏன்னா அவர் தான் முகமாக இருக்கிறார். மீண்டும் தானே அந்த முகமாக கண்டினியூ பண்ணும், இல்லை தன்னை வந்து சிஎம் கேண்டிடேட்டாக பிஜேபி அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்னாலும் அதை வந்து அவர் வேண்டான்லாம் சொல்லிட மாட்டார். விஜயை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஃபர்ஸ்ட் எலெக்ஷன். ஒரு முதல்ல தொடங்கப்பட்ட ஒரு கட்சிக்கு முதல் தேர்தலில் பெரிய அளவில் அவங்க பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. சீமான் வந்து அவருக்கு திமுக எதிர்ப்பு மட்டுமே அவருக்கு பிரதானம். அதனால எப்போதும் போல தனித்து போட்டி அப்படின்றத ஏற்கனவே சொல்லியிருக்காரு. அந்த வழியில் அவரும் பயணிப்பாருன்னு நினைக்கிறேன். அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு பேசும்போது பத்திரிகையாளர்கள் அந்த கேள்வியை எழுப்புறாங்க. அதாவது நீங்கள் அதிமுக வந்துருச்சு அப்படின்னா விலகிடுவேன்னு சொன்னீங்களேன்னு கேட்டதுக்கு அவர் அந்த பதிலே வந்து யார் இருக்காங்களோ அவங்க பதில் சொல்லுவாங்கன்ற மாதிரி ஒரு பதில் சொல்கிறாரு. இப்போது பாஜகவினுடைய இந்த மாநில தலைவர் மாற்றப்படுவாங்களா? அதில் எந்த மாதிரியான சேஞ்சஸ்? அதுதான் 2 நாட்களாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் மாற்றப்பட போகிறார். அதுக்காக தான் இவர் நேரில் போனார். அவர் கூட சொன்னார், நான் என்னென்ன ரிப்போர்ட்ஸ் கொடுக்கணுமோ எல்லாத்தையும் நான் கொடுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு. பிஜேபி வந்து அண்ணாமலையை ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க பெரிய அளவில் அவங்க லூஸ் பண்ணுறாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். அண்ணாமலை அவங்களுக்கு வந்து ஒரு பிஜேபியினோட க்ரோத்துக்கு இந்த 2.5 ஆண்டு காலம் பிஜேபியினோட க்ரோத்துக்கு அண்ணாமலை வந்து ஒரு பெரிய அசட்டாக இருந்திருக்காரு. அவரை மாற்றிட்டாங்க அப்படின்னா அடுத்தது வந்து அடுத்து வர மற்றவங்களாம் அதுக்காக இன்கேப்பபிள்லாம் நான் சொல்லலை. இன்னும் நல்ல கேப்பபிளான லீடர்ஸ் எல்லாம் இருக்காங்க, இல்லைன்னா நான் சொல்லலை. ஆனால் இந்த 2 ஆண்டு காலம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சி அல்லது பேசு பொருளாக மாறியது இது எல்லாமே வந்து பிஜேபிக்கு இல்லாமல் போயிடும். நிறைய கருத்துக்களை பகிர்ந்துருக்கீங்க. என்னெல்லாம் நடக்குது அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். நன்றி. தேங்க்யூ. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronatile. MCR Pure Cotton Club formals and casual shirts. Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. South India's #1 travel brand.